பூசணிக்காவா? அது ரொம்ப தித்திப்பாக இருக்குமே, எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்னொரு கரண்டி கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, நல்லா பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், கை நிறைய கருவேப்பிலை, உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 பூசணிக்காவை தோல் சீவி நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கப் வரும். அந்த 3 கப் பூசணிக்காயை நம்ம இப்போது வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்காக அதுக்கான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். நம்ம பூசணி வேகிறதுக்குள்ளே வறுத்து அரைச்சி சேர்த்துக்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணலாமா? 1/2 கப் வேர்க்கடலை, கை நிறைய கருவேப்பிலை, 5 வரமிளகா, 4 பல்லு பூண்டு. இது நம்ம எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே வறுத்து ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் பத்தையை ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்குனா போதும். நம்ம இதையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா பொறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கூட்டு நல்லா காரசாரமாக டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பவுடர் தான். அதனால் அதை நான் இங்கே சொல்லியிருக்கிற அளவில் கரெக்டாக சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய பூசணிக்காவை செக் பண்ணேன். அது இன்னும் வேகலை. திரும்ப அதை மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய அந்த பொடி நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 8 to 9 நிமிஷம் ஆயிடுச்சு. என் பூசணி நல்லா உள்ளே வெந்தும் வெளியில் அதோட தோல் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். இந்த பதமாக இருக்கும்போது தான் நீங்கள் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் சேர்க்கணும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். அதனால் கரெக்டாக 8 to 9 நிமிஷத்தில் பூசணியை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பொடி நீங்கள் வெள்ளை பூசணிக்காக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மிக்சர் ஜாரை கொஞ்சமாக கழுவி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் போட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரைஸ் ரெண்டுத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரணுன்னா நம்ம பூசணிக்காய் இந்த மாதிரி முழுசாக தெரியணும். அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கிற அந்த பவுடர் கொஞ்சம் பொறன்னு இருக்கணும். அப்போ தான் அந்த முழு பூசணிக்காயில் நம்ம பவுடரை சேர்க்கும்போது அது ஒரு கூட்டு பதத்தில் நல்லாயிருக்கும். பூசணி ரொம்ப வெந்துட்டாலோ இல்லை நம்ம பவுடர் ரொம்ப அரைப்பட்டுட்டாலோ அது கூட்டுலேருந்து குழம்பாயிடும். பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வைப்ஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நியூ ரெசிபியோட நம்ம உங்களை மீட் பண்ணலாம். நான் உங்கள் வீட்டு ஸ்டைலில் இந்த பூசணிக்காய் சமைச்சிருக்கேன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.